அரவிந்த்னால இல்லை, கடவுள் ஒரு பாட்டில் செக்மெண்ட்டில் ஒருத்தர் அனுப்புவார், அப்படி எனக்கு இந்த கதை எனக்கு வரணும்னு இருக்குது, அதனால் வந்திருக்கு. ஸோ இந்த கதை வந்து இப்போ இந்த இடத்துல வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து மலேசியா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஒரு சின்ன படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ்ன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் நாட் அ டஃப் ஜாப். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். இப்போ அவர் சொன்னார் நீங்கள் இருந்ததுனால தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து ஒரு மாஸ் படம் அதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. நான் இதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், இல்ல ஒரு பெரிய ஹீரோ இருந்தா தான் நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனா இது ஒரு கான்டென்ட் ட்ரிவன் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி தான் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அதுதான் எல்லாமே பெரிய விஷயம். நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு ரிஸ்க்னு கூட சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம், இந்த படத்துல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு ஒரு ரிஸ்க் சார் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களை வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்க வச்சிருக்கோம்ல, இதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அது என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? மக்கள் மேல இருக்க நம்பிக்கை தான் மேடம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள் சிறிய குறும் தயாரிப்பாளர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய குறும் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. அந்த படங்கள் பெரிய அளவில் பேசப்படலை. எதனால் பேசப்படலை அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னென்னா ஷோ டைமிங்ஸு, தியேட்டர்ஸில் கொடுக்கக்கூடிய டைமிங்ஸு. இப்போ ஒரு பெரிய ஹீரோட படம் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பட்டிங் ஆக்ட்ரஸோடைய படங்களுக்கெல்லாம் வந்து ஷோ மறுக்கப்படும். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 60 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷோ 2 ஷோ அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த உங்கள் நிகழ்ச்சியோட வாயில நாங்கள் திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே கேட்கக்கூடியது என்னென்னா, ஸோ எங்களுக்கு நீங்கள் ஷோ கொடுக்கும்பொழுது இந்த படத்தை கணிசமாக ஒரு 3 காட்சிகள், மினிமம் ஒரு 3 காட்சிகள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா படத்தை வந்து மக்கள் உணர்றதுக்கு ஆன ஒரு நேரம் ஒன்று தேவை. அந்த நேரத்துக்குள்ளேயே படம் வந்து எடுக்கப்பட்டால் எங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. அண்டு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ரிஸ்கான படம், ஏன் அதை ரிஸ்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு. மேடம் இங்கே கதை தான் ஹீரோ. ஸோ அந்த கதை வந்து இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் வராத ஒரு கதை. நீங்கள் கேட்கலாம் சார் இது எல்லாருமே சொல்கிறது தானே சார் அப்படின்னு. அப்படி கிடையாது. தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் தெரியும். இந்த படம் முக்கியமாக உருவானது இதில் வந்து நடிகர் பப்பு சாரோட சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ், ஜஸ்ட் நம்பர்ஸ். ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 டிஜிட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடாது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய ஹீரோ கூட நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னும் போது ரெமுனரேஷன் இல்லாமல் ஒரு நோபல் காஸ்க்காக இந்த படத்தில் நடிச்சார். அது என்ன நோபல் காஸ்ட்னா, இந்த படத்துல ஒரு கேரக்டர், ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு மைய கருத்தான, இந்த படத்துக்கே அந்த குழந்தை தான் ஒரு மைய கருத்து. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கும். ஸோ இந்த படம் நாங்கள் பண்ணும்போது, நாங்கள் பண்ணுறோன்னும் போது அவர் ஒத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். சார் எனக்கு சேலரி கூட வேண்டாம், நீங்கள் இந்த நோபல் காஸ்க்காக பண்ணுறீங்க, இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஆசை. அது சொல்ல உடனே he was வெரி இன்ஸ்பயர்டு. சார் எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் என்னன்னாலும் ஓகே சார், நம்ம பண்ணலாம் சார், நம்ம சேர்ந்து பண்ணுவோம், இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு டைரக்டர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், சார் மெடிக்கல் எமர்ஜென்சி, எங்கள் அம்மாவுடைய சுச்சுவேஷன், எங்கள் அம்மா வந்து எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு எங்களுடைய வறுமை ஒரு காரணம். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி யாருன்னா உதவி பண்ணுவாங்களான்னு நம்ம நினச்சிருக்கோம் சார். என் படம் பண்ணும்போது நம்ம ஏதாவது பண்ணலாமா, எதனா ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன் சார் போது நான் ஒரு நாள் சொல்கிறேன், சார் டைரக்டர் சார் நம்ம இப்படி போயிடலாமே, நம்ம படத்தில் என்ன வந்தாலும் சரி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மேலே நமக்கான ஒரு கணிசமான லாபம் இருந்தால் போதும், மீதி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியோடு தான் அந்த படம் எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், டேக் ஆஃப் பண்ணோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது டைரக்டர் தான். டைரக்டர் அண்ட் இப்போ நம்ம ஆக்டர் பப்பு சார் தான். இப்போது எல்லாருமே ஒரு நோபல் காஸ்ட் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க. வளர்ந்து வர நடிகர் அவர் ஏன் அவரோட சம்பளத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவர் ஏன் வந்து நடிக்கணும்? இப்போ இன்றைக்கி ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடம், நிறைய பேர், நம்ம நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ இடங்களில் பார்க்குறோம். இப்போ சில இடங்களில் ஆக்டர்ஸால் வர முடியல, குறிப்பாக மெயின் லீட் பண்ணுறவங்க அவங்களோட அடுத்த கமிட்மெண்ட்ஸ்னால வர முடியலன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் அதெல்லாம் எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல், சார் நான் இந்த ஒரு வாரம் உங்கள் கூடவே நானும் இருந்து மக்களாக, ஏன்னா நீங்களும் வந்து படம் எடுத்திருக்கீங்க, நல்லபடியாக அது வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஹீரோக்களுமே இல்லை ஒவ்வொரு நடிகர்களுமே இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எந்த படமே தோல்வி அடையாது. எங்கள் எல்லாருக்கும் மக்களாகிய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பாக படங்கள் வெற்றி பெறும். மை டியர் டாலி, இந்த டைட்டில் வந்துட்டு எப்படி இந்த படத்துக்கு வைக்கப்பட்டது?
டாலிக்கு வந்து 2 வேர்டு இருக்கு. டாலி இருக்கு, டோலின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. So, டோலி வேற டாலி வேற. ஆமா, கரெக்டா? ஆமா. தெரியுமா உங்களுக்கு அது? ஓகேல? கேள்விப்பட்டிருக்கேன் நானு. டோலினா வந்து நம்ம ஒரு as a ஃப்ரெண்டா ஒரு பொண்ணை வந்தோ இல்ல ஒருத்தர் வந்து டோலின்னுவாங்க. ஆமா. டாலினா டால். ஸோ Doll, டால் பொம்மை. மாதிரி இருக்க ஒரு பொண்ணு, அதுதான் டாலி அப்படி. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இவருடைய ஸ்டைலே எப்படின்னா, இவரோட வே ஆஃப் டைட்டில்ஸ் எப்படி இருக்கும்னா, டைட்டிலே உங்களுக்கு கதை புரியும், இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அதுதான் இவருடைய ஒரு ஏசியு, எல்சியு மாதிரி ஏசியு, அரவிந்த் யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸுக்கு என்ன அப்படின்னா அந்த டைட்டிலே கதை சொல்லுவாப்புல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து மை டியர் 90s கிட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் எடுத்த உடனே ஒரு சிலரை வந்து ப்ரைட் பண்ணும் போதே ஒரு பொண்ணை வந்து மை டியர் டியர், இப்பதான் அந்த பேபி டார்லிங் பிளா பிளா பிளா. டியர்ன்றது வந்து இட்ஸ் ஐகானிக் வேர்ட் ஆஃப் 90s. ஸோ அதனால மை டியர் 90ஸ்க்கு வரும். ஸோ டாலி இப்ப இருக்கிறது வரும். ஸோ 90s plus 2K, ஸோ ரெண்டும் கலந்தால் இந்த மாதிரி my dear பயங்கரமா darling. பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நைஸ்.